வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு மோதகம் செய்ய போகிறோம். இனிப்பு கொழுக்கட்டை அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து பச்சரிசியை மிக்சியில் ரவை மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக ரவை மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். அப்படி பச்சரிசியை நீங்கள் பொடி பண்ணி காட்டி கேசரி செய்கிறோம்னே அந்த ரவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப்பு அரிசி ரவை, பச்சரிசி ரவை, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, வெல்லம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு வெல்லம், தேங்காய் பூ ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன், 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, தேவையான அளவுக்கு நெய். பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். பாசிப்பருப்பு நல்லா வாசம் வந்து கலர் மாறவும் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம போதும் வறுத்துட்டோம். நல்லா வாசம் வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ அரிசி ரவையை வறுத்துக்குவோம். அரிசி ரவையை வறுக்கிறதுக்கு காரணம் நல்ல வாசமாக இருக்கும், இன்னொன்று கட்டிப்படாமல் இருக்கும். நம்ம இதை வேக விட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். வேக விடும்போது கட்டிப்பட்டுரும். வறுத்தீங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். வறுத்துட்டோம். ஓரளவுக்கு வாசம் வந்த பிறகு நீங்கள் அமர்த்திடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்லேயே தண்ணி ஊற்றுங்க. மூன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். மோதகத்துக்கு லேசாக உப்பு சுவை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டதே தெரியாத அளவுக்கு போட போகிறோம். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இதோட கொஞ்சம் குறைவாகவே போடுறேன். போதும். இதை ஒரு விசிலுக்கு நம்ம வச்சுருவோம். இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிக்குவோம். அதோட ஏலக்காயும் சேர்த்துருவோம். ஒரு கப் வெல்லத்துக்கு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றுறோம். வெள்ளைப்பாகு தண்ணியாக போயிடுச்சுன்னா கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு பிடிக்க வராமல் போயிடும். நம்ம கொழுக்கட்டையை ஆவியில் வேற வைக்க போகிறோம். அதனால ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இப்படி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம குறைச்சிருந்துருக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றுறத இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். போதும். நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா மசியுது பாருங்க. தண்ணியே இல்லை பாருங்க. நல்லா பூவா இருக்கு. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து கொல கொலன்னு ஆயிரும். தண்ணி கூட போச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். கொஞ்ச நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டிங்கன்னா அந்த பச்சரிசி வந்து தண்ணியை நல்லா இழுத்துரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம். இப்போ தேங்காய் பூவையும் சேர்த்துக்குவோம். தேங்காய் பூ வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். ருசி கொடுக்கும். கிண்டிக்கிட்டு
இனிப்பு சுவை உங்களுக்கு போதுமான்னு பாருங்க. பார்த்துட்டு மறுபடியும் வேணும்னா நீங்க ஊற்றலாம். வெல்லம் போதும். கொஞ்சம் சூடா இருக்கு. ஆறின பிறகு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி ஸ்டீம்ல வைக்கணும். நான் எடுத்த 1 கப் வெள்ளத்துல 3/4 கப் வெல்லம் நான் யூஸ் பண்ணிட்டேன். மிச்சம் இதுதான். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை லேசா கையில நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பச்சரிசி வந்து தண்ணி அதிகமா இழுக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கம்மியா இருந்தாலும் அப்புறம் நீங்க ஸ்டீம்ல வச்சு எடுத்த பிறகு நல்லா இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். தண்ணியா போச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்புல கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டுனீங்கன்னா பச்சரிசி நல்லா தண்ணியை இழுத்துரும். நீங்க ரவை யூஸ் பண்ணீங்கன்னா 3.5 கப் தண்ணி ஊற்றக்கூடாது. 3 கப் தண்ணி போதும். நல்லா உருண்டை உடையில பாருங்க, நல்லா இறுக்கமா இருக்கு. ஆறின பிறகு நல்லா இறுக்கமா வந்துடும். மூணு நிமிஷம் இருந்தா போதும். 3 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு அமர்த்திடுவோம். ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான அளவுல தண்ணி வச்சு வெள்ளைப்பாகு ஊத்துனீங்கன்னா நல்லா உடையாம நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாவும் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.